சார் வாமா விஜய், வணக்கம் சார். நல்லா இருக்கியா? எப்படி இருக்கீங்க? விவேக் வரலையா? வந்திருக்காரு சார். வெளிய அண்ணன் கூட பேசிட்டு இருக்காரு. ஜூஸ் எடுத்துக்கோங்க. நந்தினி மேல தான் இருக்கா. ஓகே சார். நான் போய் பார்க்கறேன். சரி. வாங்க வாங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்ல வேணாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஆமா, அங்காளி பங்காளி எல்லாரையுமே எனக்கு தெரியும். உங்களை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே, எனக்கு பிடிபடல. நீங்க? நான் சொந்தத்துல வர மாட்டேங்க, ஆனா சொந்த மாதிரி. நந்தினி இருக்கால, அவளோட ஃப்ரெண்டு தான் நான். ஓ, அப்படி வாங்க. சின்ன பங்காளி சம்சாரத்தோட சிநேகிதியா நீங்க? ரொம்ப சந்தோஷங்க, சூப்பருங்க. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. வேணாங்க, நான் வந்ததே லேட்டு. நான் ஃபர்ஸ்ட் நந்தினியை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆட, அதை எப்படி விட முடியும்? நீங்க முக்கியமான ஆளாச்சே, சும்மா விட முடியுமா? இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க, குடிச்சிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேனே. ஆட என்னங்க நீங்க, சும்மா எடுத்து குடிங்க. ஸ்நேகிதி வீட்டு விசேஷத்துக்கு இப்படியா லேட்டா வர்றது? இந்தாங்க ஜூஸ குடிச்சுக்கிட்டே போய் உங்க ஸ்நேகிதிய பாருங்க. இந்தாங்க குடிச்சுக்கிட்டே போங்க. அம்மா, என்னம்மா உங்களுக்கும் ஜூஸ் வேணுமா? எடுத்துக்கங்க. ஏச்சி, அசிங்கம் அல்ல உனக்கு? என்ன இது? ஏன் வீட்டு விசேஷம், இங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. நீ பாட்டுக்கு ஜூஸ கொண்டு போய் அவங்க கையில நீட்டிட்டு இருக்க. யாரடி உன்னை இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? அட, எனக்கு யாரு சொல்லணும்? பங்காளி வீட்டு விசேஷத்துல கூட மாட இருக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? இங்க பாரு, என் புருஷன் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். அதனால ஒரு ஓரமா பேசாம போய் உட்காரு. வம்பு கிம்பு பண்ற வேலை வச்சுக்கிட்ட அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையா வாய மூடிக்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ற வழிய பாரு. சாப்பாடு வரும், தின்னுட்டு போ. பந்தி போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போய் கொட்டிக்கிட்டு கிளம்புற வழிய பாரு. புரிஞ்சுதா? என்னம்மா இது? விசேஷத்தை முன்னெடுத்து செய்யணும்னு வந்திருக்கேன். என்ன போய் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். சொன்ன மாதிரி ஒரு ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போ. பார்த்து முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போ. புரிஞ்சுதா? உங்க எல்லாரையும் ஓரமா உட்கார வைக்க தானடி நான் வந்திருக்கேன். ஏய், என்னடி யோசனை? சொன்னது காதுல விழல? போ. நல்லாவே விழுந்துச்சுமா. இப்ப என்ன உங்களுக்கு? நான் ஓரமா போகணும், அவ்வளவுதானே? இங்க பாருங்க, இந்த கையில இருக்கிற ஜூஸை எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படி ஓரமா போய் உட்கார்ந்துக்கிறேன். அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? வரட்டா? என்ன தம்பி, ஜூஸ் வேணுமா? இந்தாங்க எடுத்துக்கோங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ போமா, கொஞ்ச நேரத்துல அடி வாங்க வச்சிட்டாளே. கொஞ்சம் வழி விடுறீங்களா? அறிவு இருக்காங்க உங்களுக்கு? சும்மா கலாஷமா. நீ வேற. சாரிமா. வாங்க. நந்தினி, எப்படி இருக்க? என்னம்மா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? அது என்ன நந்தினி, இங்க ஏகப்பட்ட விஷயம் எல்லாம் பலமா நடந்திருக்கும் போல இருக்கு. சூர்யா என்ன உனக்கு பேனர்லாம் வச்சு அசத்திட்டு இருக்காரு? அது ஏன் கேக்குறீங்க? அத பார்த்ததும் எனக்கு தலைய சுத்தி மயக்கமே வந்துருச்சு. என்னக்கா இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? என்ன நந்தினி, இதுக்கு போய் இவ்ளோ சினிங்கிட்டு இருக்க? என் வீட்டுக்காரர் தான் இருக்காரு, எனக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காரா? ஆனா எங்க அண்ணன் பண்ணிருக்கிறத பாத்தியா? எப்படி அசத்தி இருக்காரு. இதுக்கு நீ சந்தோஷப்படாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? இப்போ இதெல்லாம் நான் கேட்டேனா? இவர் என்னத்துக்கு இப்படி தாம் தூம்னு பண்றாருன்னு தெரியல. ரொம்ப தான் பண்றப்போ அவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? எல்லாம் லவ் தான். உன் மேல இருக்கிற காதல், அவ்வளவு மயக்கம். போதும்க்கா, இவர் கண்டதையும் பண்ணி வைப்பாரு. இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியுமா? இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் 2 பக்கமும் சண்டை நடந்து வீடே 2ஆ போக போகுது. நீ எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி ஏதாவது நினைச்சு பயந்துகிட்டே இருக்க. எதுவா இருந்தாலும் அதை அனுபவிக்க பழகிக்கோயேன். என்ன நந்தினி, என்ன இப்படி எல்லாம் பண்ற? நந்தினி, இங்க இவ்ளோ பெரிய குடும்பத்துல சூர்யான் உனக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்காரு. அது உனக்கு புரியல நந்தினி? என்னமோக்கா. என்ன சொல்ற? அங்கீகாரமா? என்னத்து பெரிய அங்கீகாரம்? நீங்க யார் இவங்க? அது சூர்யா சாரோட மாமா பொண்ணு.
அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. கல்யாண மாப்பிள்ளையோட தங்கச்சி ஹரிதா ஹேய். அம்மா. நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ இந்த வீட்ல யாரு? நான் நந்தினியோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா உனக்கு என்ன இந்த வீட்டு ஓனர்னு நினைப்பா? இங்க பாரு, சூர்யா வச்சிருக்கானே ஒரு பேனர். அது இவளுக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டோட கௌரவத்துக்கு அது ஒரு திருஷ்டி மாதிரி. என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? விடுங்கக்கா, பேசிட்டு போட்டோம். நீங்க எதுவும் பேசாதீங்க. ஏன் பேசிதான் பாருங்களேன். சூர்யா இவளுக்கு ஃப்ளெக்ஸ் வச்சுட்டா இவ பெரிய ஆள் ஆயிடுவாளா? தங்கத்திலேயே செஞ்சாலும் தெரு ஓடுனா அது தெரு ஓடுதான். சூர்யா இந்த வீட்டை மறைச்சு இல்ல, இந்த தெருவை மறைச்சு ஃப்ளெக்ஸ் வச்சாலும் இவ என் காலுக்கு கீழே இருக்கிற தூசுக்கு சமம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஹலோ, நாங்க எங்களுக்குள்ள ஃப்ளெக்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு நடுவுல வந்து கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க? ஹேய், வாய மூடு. நான் பேசுறத கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்கு? இங்க பாரு, இந்த வீட்டுக்கு மகாராணினா அது எங்க சுந்தரவல்லி ஆண்டி மட்டும்தான். இவ என்ன பெரிய இவ மாதிரி எங்க ஆண்டி கிட்ட வந்து மோதிட்டு இருக்கா? அம்மா, ஹரிதா அம்மா, நான் எதுவுமே பேசல. சூர்யா சார் பேனர் வச்சதுக்கு நான் என்ன செய்வேன்? அடடடடா, அப்படி பச்சை புள்ள மாதிரி நடிச்சா நான் நம்பிடுவேனா? இங்க பாரு, எல்லாம் சூர்யா உனக்கு தர தைரியம் தான் எனக்கு நல்லா தெரியும். அவனை அடக்குனா நீயும் தன்னால அடங்கிடுவ. நான் அடக்கி காட்டுவேன். அத நீ மனசுல வச்சுக்கோ. என்ன நந்தினி இவ இவ்வளவு திமிர் பிடிச்சவளா இருக்கா? சுந்தரவள்ளி அம்மாவே பரவாயில்ல போல இருக்கே. நாம என்னக்கா பண்ண முடியும்? பெரிய இடம், சுந்தரவல்லி அம்மாவோட அண்ணன் பொண்ணு வேற பேசிட்டு போறாங்க, விடுங்க. அது எப்படி விட முடியும்? சம்பந்தமே இல்லாம இவ பாட்டுக்குள்ள வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கா. நீ எதுக்கு பொறுத்து போயிட்டு இருக்க? என்னக்கா செய்ய, எல்லாம் என்னோட தலையெழுத்து, அவ்வளவுதான். இது உன்னோட தலையெழுத்து இல்ல, அவளோட திமிரு. சூர்யா அண்ணன் கையால இவங்களுக்கெல்லாம் பாடம் கத்து கொடுத்தாதான் இவள மாதிரி ஆளுங்கெல்லாம் வலிக்க வருவாங்க. பா, இவளெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. விடு. நந்தினி, என்ன ட்ரெஸ் இது? பா, எவ்வளவு அழகா இருக்கு, செம்மையா இருக்கே. மிரர் ஒர்க்கெல்லாம் கண்ணை பறிக்குது பாரு. பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. அண்ணன் வாங்கி கொடுத்தாரா? இதை எடுத்து கொடுத்துதான் என் உயிரை வாங்குறாரு. இதை போட்டுட்டு கீழே வா கீழே வான்றாரு. எப்படி இதை போடுறதுனே தெரியல. என்ன நந்தினி, இந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ கூடவா உனக்கு தெரியல? சரி விடு, நான் தான் வந்துட்டேன்ல, வா நானே ட்ரெஸ் பண்ணி விடுறேன். அக்கா, வா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கலாம். என்னக்கா? வா.